ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா தேங்காய் லட்டு பார்க்கலாமா? இது இந்த நியூ இயர்க்காக என்னுடைய தங்கை இந்த ஸ்பெஷலாக இந்த ரெசிபி பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு சிம்பிளாக ஈஸியாக இவங்க அவங்களுடைய ஸ்டைலில் எப்படி இந்த ரவா தேங்காய் லட்டு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப விரைவாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். மெஷர்மெண்ட்லாம் இதே அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு தேங்காயை இது போல் பூ போல் திருவி எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸு இதில் முந்திரி பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி துகளும் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரவை 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம், அதாவது 500 கிராம். இதை நல்லா சிவந்து விடாமல், நல்ல சிவப்பாக வந்துடக்கூடாது, ஒயிட் கலர்லேயே இருக்கணும். கைவிடாமல் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல பொறுன்னு இருக்கணும். நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் அதை விட்டுட்டாலும் நமக்கு கலர் மாறிடும். அப்போ நமக்கு லட்டும் கலர் மாறின மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கையை விடாமல் நீங்கள் வறுக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை 1-2 நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், இதுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கோம். இது 350 கிராம். இந்த அளவு ரவை எடுத்திருந்தோம். அதில் ஒரு 1/4 கம்மியாக ஜீனி எடுத்திருக்கோம். இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். இதையும் நம்ம 1-2 நம்ம பொடிச்சு எடுக்கணும். இப்போ இந்த ரவை நல்லா ஆறி இருக்குது. இதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக லோட் கொடுக்காம நீங்கள் 1-2 பொடிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது ரெடியாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 350 கிராம் ஒயிட் சுகர், இதையும் நம்ம கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பொடி பண்ணும்போது நம்ம உருட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே ரவையை போட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. இதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா தேங்காய், அதையும் நம்ம கொஞ்சம் பொடி தேங்காய் பூவை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் பார்க்கலாம். இதுக்கு ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். இது ஏற்கனவே பவுடர் பண்ணது. கொஞ்சம் ஒயிட் சுகரும் ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணது. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இது கம்பல்சரி இல்லை. வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் அப்படியே நம்ம ரவா லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த முந்திரி பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் வறுக்கணும். ஆனால் கருத்துறக்கூடாது. நான் ஏற்கனவே ரவா லட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். நான் அதனுடைய லிங்க்கையும் நான் தர்றேன். இப்போ இது கூட இப்போ தேங்காய் பூவையும் சேர்த்துருக்காங்க. இந்த தேங்காய் பூவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது போல் கொஞ்சம் கனமான பாத்திரம், அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அது போல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுபட்டிருக்கு. இது கூடயே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த பொடி ரவையவும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலும் இப்போ மறுபடியும் இதை நெய்யில் நல்லா மறுபடியும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் பால் தேவைப்படும். பால் நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் தான். இது ஒரு 200 மில்லி இருக்குது.
நீங்கள் இதை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சூடான பால் வந்து வேண்டாம். ஆடைகள்லாம் எதுவும் இல்லாமல், பாலாடை அதில் எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடயே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சுகரையும் கலந்துடலாம். ஏலக்காய் பொடி, கேஸை வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம். பாருங்கள், கைவிடாமல் கிளறிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம நல்லா ஆறின பாலை வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ எங்களுக்கு இது 200 மில்லி கரெக்டாக இருந்தது. நல்லா இறுகி வருது. இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஆஃப் பண்ண பிறகும் அந்த பாத்திரத்தில் உள்ள சூடாக இருக்கிறதுனால அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி இறுகி வருது. நீங்கள் இப்போ நல்லா கைவிடாமல் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளவு இறுகி வருது பாருங்கள். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இது உருட்ட முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் ஆறணும். இதுக்கு மேலேயே கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்த தேங்காவை வந்து மேலே தூவி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அது அப்படியே கூட நீங்கள் உருட்ட ஆரம்பிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா ஆறணும். பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக சூடாக இருக்குது. இதுலேயே அவங்க பிடிக்கிறாங்க, அழகாக வந்திருக்கு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டான அளவு. நீங்கள் இது போல் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.